ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் டூக்கான ஸ்டடி பிளான் தான். ஓகேங்களா? ஸோ குரூப் டூக்கு ஸ்டடி பிளான் கரெக்டாக நான் ஒரு 1 வீக் முன்னாடியே போட்டு கொடுத்துருந்துருப்பேன் உங்களுக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயே. ஸோ அந்த ஸ்டடி பிளான் வித் ஷெடியூலோட எந்தெந்த வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெடியூலோட ஃபுல் பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்க. இந்த அகாடமில ஒன்று இருக்கு, இந்த அகாடமில இந்த சேனல்ல ஒன்று இருக்கு, இதை ஃபாலோ பண்ணு அதை ஃபாலோ பண்ணாதீங்க. பண்றதுக்கு முன்னாடி எதை ஃபாலோ பண்ணலாங்க 1க்கு 2 டைம் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட், ஏன்னா எல்லாத்தோட ஷெடியூலும் உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தமிழ் ஆல்ரெடி இப்போ குரூப் 4 படிச்சிருக்கீங்கன்னா தமிழ் ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்திருப்பீங்க. சிலர் வந்துட்டு தமிழ் சரியா படிச்சிருக்க மாட்டீங்க, ஜிகே ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூலை சேஞ்ச் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஷெடியூலை கண்டினியூஸா படிக்க பாருங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு ஷெடியூலை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் ஸ்டடி பிளான் வந்துட்டு கீழே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஸ்டடி பிளான் படிக்கிறப்போ நம்ம என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், அதுல என்ன ஆட் பண்ணணும், எது ஆட் பண்ண வேண்டாம், எப்படி படிச்சா இப்போ ஈஸியா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் கட் ஆஃப். ஸோ குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, குரூப் 4ங்கிறது நம்ம எல்லா யூனிட்டையும் படிச்சு ஃபர்ஸ்ட் எவ்வளவு மார்க் அதிகமா எடுக்கணுமோ எடுத்துடணும். அப்பதான் நமக்கு வேலை. அதே மாதிரி நமக்கு நினைச்ச வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு மார்க்குக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. பட் இங்க குரூப் 2க்கு அப்படி கிடையாது. நான் 180 எடுத்தாலும் சரி, நீங்க 140 எடுத்தாலும் சரி, 2 பேரும் பாஸ்ன்னு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிறப்ப நானும் 0 நீங்களும் 0 தான். 2 பேரும் ஒரே லெவல் தான். அதுக்கப்புறம் மெயின்ஸ்ல என்ன பெர்ஃபார்ம் பண்றோமோ அதை பொறுத்துதான் நமக்கு வேலை. ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது ஏங்கிறது நான் வீடியோல உள்ள போறப்ப உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நான் ஷெடியூல் கொடுத்துருக்கலையா? ஸோ இது எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? என்ன கேட்டா இது இப்போ அதே மாதிரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்கள 2 விதமா பிரிக்கலாம். ஸோ நிறைய இப்போ என்கிட்டயே மெசேஜ் பண்ற ஸ்டூடெண்ட், பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்துட்டு நான் பிகினரு, ஸோ நான் குரூப் 2 படிக்கல, குரூப் 2 அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. குரூப் 2 படிக்கல, குரூப் 4 படிக்கிறேன்ட்டு போவாங்க. ஓகேங்களா? ஆனால் ஆல்ரெடி குரூப் 4 படிச்ச ஸ்டூடெண்ட் குரூப் 2 எழுதுவீங்க. இன்னொன்னு என்னன்னா, குரூப் 4 படிச்சிருக்க மாட்டீங்க, எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ 2 விதமா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் 4 படிச்ச ஸ்டூடெண்ட் இப்போ குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிலபஸ் கூட சேர்ந்து அவுட் சோர்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா நீங்க பாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இந்த அவுட் சோர்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேல நான் சொல்றேன். ஓகேங்களா? தமிழ் அவுட் சோர்ஸ் முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா வேணாம். ஆல்ரெடி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அவுட் சோர்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் படிங்க. பட் இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகே அவுட் சோர்ஸ். ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இன்கேஸ் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா 2A மெயின்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவுட் சோர்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் ஆல்ரெடி குரூப் 4 படிச்சிருக்க ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு சிலபஸை ஆல்ரெடி இப்போ நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இந்த அவுட் சோர்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் கொஞ்சம் நல்லா படிங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவே எவ்வளோ முடியுமோ படிங்க. அதே மாதிரி ஸ்மால் யூனிட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜியோகிராஃபி, சயின்ஸ், மெயினா சயின்ஸ்ல நீங்க இந்த ப்ரிலிம்ஸுக்கு படிச்சீங்க அப்படின்னா, இப்போ நான் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தான் பாஸ் பண்ணேன். ஸோ அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் குரூப் 4 வந்துச்சு. அப்போ மெயின்ஸுக்கு படிக்கிறப்ப பார்த்தா என்னையே அறியாம நிறைய நான் சயின்ஸ் படிச்சுட்டேன். ஏன்னா குரூப் 2A2க்கு சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? படிச்சுட்டேன். அதுவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா குரூப் 4க்கான சயின்ஸுக்கு அழகா யூஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஆல்ரெடி குரூப் 4 பேசிக்கா எல்லாமே படிச்சிருக்கீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் சயின்ஸையும் ஜியோகிராஃபியும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை மெயினா சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸாம்லயும் கொஞ்சம் அதிக மார்க் வந்துச்சுன்னா நம்ம சேஃப்டியா இருப்போம். ஓகேங்களா? ஏன்னா எப்பவுமே குரூப் 2ங்கிறது வந்துட்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சோடனே ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு படிப்போம். ஓகேங்களா? இதுவே நீங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு நல்ல மார்க் போட்டீங்கன்னா ரிசல்ட் வருதோ வரலையோ கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியும். நீங்க அடுத்து 2A வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் மெயின்ஸ்க்கு. அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மெயின்ஸ் படிக்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பிகினர்ஸ். நான் குரூப் 4 படிச்சது இல்ல நான் இதுக்கு முன்னாடி சும்மா அரைகுறையா குரூப் 4 அரைகுறையா படிச்சு எழுதுனேன், இல்ல குரூப் 4 நான் சரியா படிக்கல, பிகினர், ஆனா குரூப் 2 எழுதுறேன் அப்படின்னா என்ன கேட்டா இப்போ 2 months தான் இருக்குது. ஸோ இந்த குரூப் 2 குரூப் 4க்கான ட்ரையலா வச்சுக்கோங்க. இல்ல அதை மீறியும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா, பிகினர்ஸ் வந்துட்டு இந்த அவுட் சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதை இப்போதைக்கு விட்டுருங்க.
ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது நமக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, இங்க இருந்துதான் கேட்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. அதேதான் இந்த அவுட் சோர்ஸும். ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து பேஸே படிக்கல, சிலபஸே இன்னும் படிக்கல. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த சிலபஸை படிச்சுட்டு தேவையான கட் ஆஃப், ஓகேங்களா, ஆல்ரெடி குரூப் 4 படிச்ச ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவுட் சோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்மால் யூனிட் எல்லாமே படிச்சு 180 எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸை படிச்சு ஒரு 150 எடுத்தாலே போதும். இப்போ நான் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல 152 மார்க் தான் எடுத்தேன். தமிழ் மேக்ஸ் ஈஸியா இருந்துச்சு, அதை வச்சுட்டு ஜிகே எவ்வளவு முடியுமோ அவ்வளோ போட்டேன். ஓகேங்களா. மெயின் யூனிட் தான் படிச்சிருந்தேன், என்னன்னா சிலபஸை கூட ஒழுங்கா கவர் பண்ணல. தமிழ் நல்லா படிச்சிருந்தேன், மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன், ஜிகேல பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி மட்டும் தான் படிச்சிருந்தேன். இந்த டைம் நம்ம வந்துட்டு எக்கனாமிக் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பேசிக் தான் படிச்சிருந்தேன். சயின்ஸ், ஜியாகிரபி இதெல்லாம் கூட நான் படிக்கல. ஓகேங்களா. ஆனா அதை வச்சே வந்து 152 போட்டுட்டேன். இப்போ நான் 152 போட்டேன்னு வச்சுக்கோங்க, பிகினர் நமக்கு கட் ஆஃப் 150 தான். ஓகேங்களா. இப்போ என்ன விட நல்ல மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யாரு 2 பேர்ல யாரு பிரச்சனை யாருமே கிடையாது. அடுத்து மெயின்ஸ்க்கு எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்களோ அதை பொறுத்து தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது முடிச்சு ரிசல்ட் வருது அப்படின்னா 2 பேருமே ஈக்குவல் தான். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸுங்கிறப்ப கத்துக்கிட்டு படிச்சுக்கலாம். நம்ம மெயின்ஸ் படிக்கலாமா, குரூப் 4 படிக்கலாமான்னு முடிவு பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிகினரா இருக்கீங்கன்னா சிலபஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சிலபஸ்ல என்னெல்லாம் படிக்கலாம் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, தமிழ் 6th to 10th. அதுக்காக 11th 12th படிக்க கூடாதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ 2 month தான் இருக்குது, புதுசா படிக்கிறீங்க, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும் ஈஸியா அப்படின்னா இது அந்த 2 மாசத்துல என்ன படிக்க முடியுமோ அதான் நான் சொல்றேன். ஓகேங்களா. மேக்ஸ் ஓகேங்களா, ஒரு 10 to 15 டாபிக்ஸ் இருக்கும், ஸ்கூல் புக்ல ப்ரிப்பேர் பண்ணிருங்க. பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் பண்ணீங்கனாலே நம்மளுக்கு இது ரெண்டையும் ப்ராப்பரா நீங்க பண்ணிட்டீங்கனாலே 80% வந்துட்டு நம்மளுக்கு பாஸ் தான் அர்த்தம். ஜிகே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிச்சா போதும். ஓகேங்களா. யூனிட் 6, 7 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸ் கூட வேணாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நமக்கு தேவை கட் ஆஃப் மார்க் தானே. ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் பார்த்துப்போம். ஓகேங்களா. ஸோ யூனிட் 6, 7 படிச்சுக்கோங்க, பாலிட்டி படிச்சுக்கோங்க, ஐஎன்எம், ஹிஸ்டரி இதெல்லாமே ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஜிகே இப்போ தான் ஸ்டார்ட் பண்றேன். எதை தொடர்றதுன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 6 இல்லைனா 7 ஸ்டார்ட் பண்ணுங்க. அது 2 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் பாலிட்டி படிங்க, அதுக்கப்புறம் ஐஎன்எம் படிங்க, அதுக்கப்புறம் டைம் இருக்குன்னா கூட நம்ம ஹிஸ்டரி படிச்சா போதும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பிகினர்ஸ் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா நம்ம தமிழ்ல 6 to 10th படிக்கிறோம்னா ஒரு 80 மார்க் போடலாம், தமிழ் ஈஸியா வரும் பட்சத்துல. ஓகேங்களா. இல்ல அவுட் ஆஃப் புக் போகுதுன்னா 12th படிச்சவங்களுக்கும் அதாவது 11th 12th படிச்சு ஓல்டு புக் படிச்சவங்களுக்கும் கஷ்டம் தானே. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. அடுத்தது புக் மேக்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. டாபிக்கும் நம்மளுக்கு கம்மி தான். ஓகேங்களா. ஸோ அதனால ஈஸியா வர பட்சத்துல ஒரு 22 கொஸ்டின் போடலாம். அப்ப டஃபா வந்தா என்னன்னா, டஃபா வந்து பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் யாருக்குமே தெரியாது. ஸோ கட் ஆஃப் தான் கம்மியாகும், அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். நான் ஆவரேஜா கொஸ்டின் வந்தா நான் சொல்றேன். ஓகேங்களா. இந்த யூனிட் 6, 7 இது 20 40 மார்க் நம்மளுக்கு. ஓகேங்களா. இதுல ஒரு 10 மார்க் தான் வருது. ஓகேங்களா. இதுல ஒரு 20 மார்க், பாலிட்டியில ஒரு 5 மார்க், ஐஎன்எம் ஹிஸ்டரியில ஒரு 10 மார்க், பாலிட்டியில ஒரு 10 மார்க். ஓகேங்களா. ஸோ எவ்வளோச்சு 40 பிளஸ் 80 120 பிளஸ் 122. ஓகேங்களா. 142. ஓகேங்களா. ஸோ இது போக பேலன்ஸ் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, 58 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 58 கொஸ்டின்ல எல்லாத்துக்குமே பி போட்டா கூட ஒரு 10 கொஸ்டின் கூட நமக்கு சரியாகாதான், கண்டிப்பா கரெக்டா வரும். ஓகேங்களா. இது நீங்க யோசிச்சு போடாம எல்லாத்துக்கும் பி போட்டா கூட ஒரு 10 கொஸ்டின் பியா தான் இருக்கும் ஆப்ஷன். ஓகேங்களா. இப்படி போட்டாலே அழகா 152 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ பிகினர் படிக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிங்க. இதுக்கான கம்ப்ளீட் ஷெடியூல் வந்து நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த குரூப் 2 அடுத்த குரூப் 4 ரெண்டுக்கும் சேர்த்து 1 year பேட்ச் போட்டிருக்கோம். அந்த டீடைல்ஸ் என்னாலும் கமெண்ட்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.